வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பில் பேச இருக்கிறோம். அந்த தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு கணவன் மனைவி தாம்பத்தியம் இன்பமயமாக அப்படின்னு நான் எழுதின புத்தகம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகவல், ஒரு உண்மையை தான் இப்போ பேச போகிறோம். இந்த புக்கை பற்றிய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் பொறுமையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த தலைப்புக்குள்ளே போவோம். கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவுங்கிறது அது எப்படிப்பட்ட உறவு அப்படிங்கிறத ஒருத்தங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அது வரைக்கும் நிம்மதிங்கிறத யோசிச்சு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ கணவன்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண், மனைவிங்கிறவங்க ஒரு பெண். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு உறவில் இணைஞ்சிருக்கிறது தான் கணவன் மனைவி உறவு. அதாவது அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலை அப்படிங்கிற அசம்ஷனில் சொல்கிறேன் நான். வேறு வேறு குடும்பத்தில் வேறு வேறு கலாச்சாரம், வேறு வேறு உணவு பழக்க வழக்கம், அந்த மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து முன்பின் அறியாத இரண்டு நபர்கள் சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்காக ஒரு ஜாயிண்ட் அடிக்கிற இடம் தான் குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு. இந்த கணவன் மனைவி உறவுங்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னா, அதாவது கணவன் மனைவிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, சண்டை சச்சரவு, வாக்குவாதம், மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் சகஜமாக இயல்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த உறவில் அதிகம். எப்பயுமே கணவன் மனைவி உறவுங்கிறது ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்காது. அந்த உறவோட தன்மையே என்ன அப்படின்னா, அதில் அடிக்கடி கான்ஃப்ளிக்ட்டு, முரண்பாடுகள், ஃப்ரிக்ஷன்ஸு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் அது எப்பயுமே சந்தோஷமாக இன்பகரமாகவே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது யதார்த்தம் கிடையாது. அது ஒரு கற்பனையான ஒரு நம்மளோட ஆசை. அந்த உறவில் ஆர்கியூமெண்ட்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்கும், ஏதோ ஒரு ரீசன்னால. ஏன்னா ஒரு ஆண் இருக்காங்க, ஒரு பெண் இருக்காங்க. அந்த ரெண்டு வேறு வேறு எதிர்பார்ப்புகளோடு அவங்க லைஃப்பை கொண்டு போகும்போது அதுக்கெல்லாம் வரத்தான் செய்யும். அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் சில சமயம் அதிகமாகும் போது அடிதடி மண்டை உடைக்கிறத கூட நடக்க தான் செய்யும். சரிங்களா? அந்த யதார்த்தத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மெஷின்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ஃபேக்ட்ரிஸில் பெரிய பெரிய மெஷின்ஸு, அந்த மாதிரி மெஷின்ஸில் ரெண்டு மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஃபங்க்ஷன் ஆகும்போது அதில் ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். ஃப்ரிக்ஷனு, அதுக்கடுத்து ஹீட்டு அப்படி கிரியேட் ஆகி அந்த பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லூப்ரிகண்ட்டை அதில் அப்ளை பண்ணுவாங்க. அது ஒரு ஆயில், அந்த க்ரீஸு, அந்த மாதிரி ஒரு லூப்ரிகண்ட் அப்ளை பண்ணும்போது அது ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகும். அந்த ரெண்டு பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அந்த ஃப்ரிக்ஷனில் பாதிக்கப்படாமல் ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி கணவன் மனைவி அப்படிங்கிற ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இயங்குறாங்க அவங்க. அப்போ அந்த உறவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலவிதமான கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள்லாம் வரத்தான் செய்யும். அப்படி தான் கடைசி வரைக்குமே இருக்கும். அது ஸ்டார்டிங்கில் இருந்து கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அப்போ அந்த உறவு ஸ்மூத்தாக இயங்குறதுக்கு, எந்த விதமான பெருசாக பிரச்சனைகள் வெடிச்சிடாமல் அந்த உறவு இயங்குறதுக்கு ஒரு லூப்ரிகண்ட், ஒரு அந்த ஆயில் கிரீஸ் மாதிரி ஒரு லூப்ரிகண்ட் ஒன்று இருக்குது. அந்த உறவு நல்லபடியாக இயங்குறதுக்கு அது என்ன இருக்குன்னு நீங்கள் ஒரு சில வினாடிகள் யோசிச்சு பாருங்கள். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் தான், பாலுறவு. பாலுறவு தான் அந்த கணவன் மனைவி உறவு நல்ல முறையில் இயங்குறதுக்கான ஒரு லூப்ரிகண்ட். இதில் யாருக்கும் அப்ஜெக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன், அல்லது மாற்றுக்கருத்துக்கள் எதுவும் இருக்காது. ஆனால் பாலுறவுங்கிறது கணவன் மனைவிக்கிடையில் எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவிக்கிடையில் பாலுறவு எப்படிப்பட்டதாக அமைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயிலான ஒரு டாபிக் ஒன்று இருக்குது. அதையும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கணவனும் தெரிஞ்சுக்கணும், மனைவியும் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. அதை அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். நன்றி.